ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸான இந்த டைமண்ட் கட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவுனாலும் எடுத்துக்கலாம், அல்லது மைதாவும் கோதுமையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடையில் வாங்குற அதே டேஸ்ட் வேணால் மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 3 பல் பூண்டு, இதை 1 2மா தட்டி உள்ளே சேர்த்துக்கிடணும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை, காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு வந்து 1 ஸ்பூன், கொஞ்சமாக கறி லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த ஜீரகம் மிளகும் 1 2மா இடித்து நம்ம சேர்க்கும்போது நல்ல வாசனையாக அந்த மசாலாவோட வாசனை சூப்பராக நமக்கு கிடைக்கும். இது கூட கண்டிப்பாக 1 ஸ்பூன் நெய்யோ பட்டரோ அல்லது ஆயிலோ சூடாக சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினோன்னு இன்னும் நல்லாவே சாஃப்டாயிரும். இப்போ வந்து நம்ம திரட்டிக்கலாம், சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி. நல்ல கிறிஸ்பியாக நமக்கு வேணும்னா கண்டிப்பாக ரொம்ப மெல்லிஸாக நம்ம வந்து தேய்ச்சிக்கிட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மாவு சேர்த்துட்டு நம்ம திரட்டிக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம சப்பாத்தி அளவுக்கு அப்படியும் பண்ணலாம். அதை விட நம்ம மொத்தமாகவே இதை மாதிரி நம்ம திரட்டிட்டோன்னா நமக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக முடியும். கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இப்போ நல்லா திரட்டியாச்சு. இனி வந்து நம்ம டைமண்ட் ஷேப்க்கு வந்து கட் பண்ணிடலாம். ஷேப் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு கிராஸாக கட் பண்ணாலே நமக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். இல்லை எதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம மைதா மாவு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இது ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த ரெசிபியை டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிட்டோன்னா சூப்பராக நமக்கு ஷேப் கிடச்சிரும். இதை வந்து தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுட்டு ஆயில் வந்து சூடு பண்ண வேண்டிதான். நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டுக்கு நம்ம மாற்றிட்டு அதுக்கடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ நல்லா நமக்கு வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா சவுச்சவுன்னு ஆயிரும். ஃபஸ்ட் நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் 2வது நாள் வந்து நல்லாவே இருக்காது, சவுச்சவுன்னு ஆயிரும். அதனால் நல்லா கலர் கொடுக்கணும், அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து வறுத்து எடுத்தால் தான் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இதை மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம எடுக்கும்போதே அந்த சத்தம் கேட்கும். நல்ல கிறிஸ்பியாக ஆன பிறகு வெளியில் எடுக்க வேண்டிதான். அவ்வளோதான். சூப்பரான மசாலா டைமண்ட் கட் ரெடி ஆகிட்டு, சூப்பரான வாசனையோடும் டேஸ்ட்டோடும் நம்மளே வீட்டில் செஞ்சலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.